ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரி செர்லாக் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற செர்லாக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இல்லாட்டி இந்த ஷேப்பில் எந்த பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. டாப்பில் நம்ம ஓப்பன் பண்ண பாட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மார்க்கரோ ஸ்கெட்ச் பண்ணோ யூஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். மார்க் பண்ண மாதிரி நம்ம கட் பண்ணியும் எடுக்க போகிறோம். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 2 பாக்ஸ் இருந்துச்சு. அது ரெண்டுத்துலேயுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை பாக்ஸ் இருந்தாலும் அதுலேயுமே இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 பாக்ஸுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி அதை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் இது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ட்ரை ஆக விட்டுருங்க. இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் டேப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் வந்து நான் வந்து டேப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்டாப்லர் கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைடுமே ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க எந்த கலர் பேப்பர், கிஃப்ட் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேப்பர் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இந்த கார்ட்போர்டை நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் பேப்பர் ஒட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் மேலே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சைட்ஸ்லாம் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவுமே நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்படி ஒட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த சைட்ஸ்லாம் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க பாக்ஸ்லாம் தூக்கி போடாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் அந்த பாக்ஸில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். என்கிட்ட இருந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ ஃபுல்லாகவுமே நான் பாட்டமில் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டாப்பில் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அந்த சைட்ஸ்லாம் வந்து ஒரு கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளார அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்குமே சேம் நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி அதையுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் வந்து நோட் புக்ஸு இல்லை பென்சில், பென் எது வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷெல்ஃபில் வந்து வச்சு காட்டியிருக்கேன். என்னோடய டைரி, அப்புறம் கிளாஸ் கலர்ஸு, பெயிண்ட்டு எல்லாத்தையுமே நான் இதில் ஸ்டோர் பண்ணி காட்டியிருக்கேன். இதை நீங்கள் வந்து டெஸ்க்லையோ இல்லை கிச்சனில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.